வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்கலான்னு ஒரு ஹெல்த் சம்பந்தமான ஒரு பதிவை பற்றி பேசலான்னு இருக்கேன். அதாவது நம்ம அந்த காலத்தில் நான் சின்ன வயசாக இருக்கும்போது வாரத்தில் ஒரு நாள் தான் தோசை அப்படிலாம் போடுவாங்க. மாவு அரைக்கும் போது வாரத்துக்கு ஒரு வாட்டி தான் அரைப்பாங்க, இல்லை மாதத்துக்கு ஒரு வாட்டி அரைப்பாங்க. எங்க காலத்துல ஒரு வாரத்து ரோட்லாம் அரைச்சிட்டு இருந்தேன். அதுக்கு முந்தின காலத்துலலாம் ஒரு தீபாவளி பொங்கல் அந்த மாதிரி டைம்ல தான் மாவெல்லாம் அரைச்சு கொடுத்துட்டு இருந்தேன். மாசத்துக்கு ஒரு வாட்டி தான் தோசை கிடைக்கும். எப்போ இட்லி தோசை தீபாவளி அந்த மாதிரி. ஆனா அந்த நாங்கெல்லாம் பிறந்து வந்த காலத்துல ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டிலாம் மாவு அரைப்பாங்க. அதாவது இந்த ஆட்டோல போட்டு அரைப்பாங்க. அரைக்கும் போது 4-5 மணி நேரம் அரைச்சி முடிச்சு அதை அன்னைக்கே நம்ம அரைச்சி அடுத்த நாளே தோசை சுட்டு அப்படியே அந்த மாவு அன்னையோட முடிஞ்சிடும். அடுத்த நாள் நம்ம பார்க்க மாட்டோம். அது அடுத்த நாள் நம்ம அவலோ வேற வேற வெரைட்டியை சாப்பிடுவோம். அவல் சாப்பிடுவோம். சிலவங்க கிழங்கு மேக்சிமம் பழைய கஞ்சி குடிப்போம். மற்ற நாள் காலையெல்லாம் பழைய கஞ்சி தான் நான் எல்லாம் குடிச்சிருக்கேன். ஃபுல்லாக பழைய கஞ்சி. சிலவங்க அவல் கிழங்கு ரவை இந்த மாதிரி இப்போதான் போயிட்டு இருந்தது. டெய்லி தோசை தின்ன மாட்டோம். ஆனால் இப்போ என்ன நடக்குன்னா கிரைண்டர்ல தான் மாவு அரைக்கிறாங்க. சீக்கிரம் அரைச்சிடாங்க. சிலவங்க மிக்சிலேயே அரைச்சிடாங்க. 1 ஹவர்லேயே அரைச்சி முடிச்சிடுறாங்க. அது டைம் குறைய குறைய அது மாவோட இது போச்சு. இந்த சூட்டில் இதாகும். அதை கல் அரைக்கும் போது அதோட தன்மை அப்படியே இருக்கும். சூடாகவும் அந்த மாவோட தன்மை மாறும். இப்போ என்னன்னா மாவை அரைச்சி அடுத்த நாள் சுடுறாங்க. அதை ஒரு வாரம் வர வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு 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 சுடுறாங்க. அதில் சோடா உப்பை போட்டு மிக்ஸ் பண்ணி சுடுறாங்க. அது சுடுறது மட்டும் இல்லை, சரி பெரியவங்களா சாப்பிட ஓகே. இப்போ அந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் அதை கொடுக்குறாங்க. பிள்ளைங்களுக்கு இப்போ அதுதான் விரும்புகிறாங்க. டெய்லி டிஃபனுக்கு தோசை இட்லி மேகி இப்படி தான் கேட்குறாங்க. அதில் இந்த மேகி இருக்குது பார்த்துக்கிடுங்க, படு மோசம். அதில் மேகியில் அந்த ஒரு பொடியை மாதிரி கொடுப்பாங்க பார்த்தீங்களா, மேகியில் போட்டுக்குன்றதுக்கு. அதுதான் பயங்கர ஆகுது. அது போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் அதில் உள்ள லாபத்தை நம்ம உணரலைன்னு. மேகியெல்லாம் எப்போவாவது கொடுங்க பிள்ளைங்களுக்கு. மாதத்துக்கு ஒரு நாள் அந்த மாதிரி கொடுங்க. டெய்லி அதை பழக்காதீங்க. டிஃபனும் அப்படித்தான், டெய்லி பழக்க வேண்டாம். பிள்ளைங்களும் இப்போ அந்த டிஃபன் கொடுத்து டெய்லி டிஃபன் கேட்குறாங்க. டெய்லி தோசை இட்லி இப்படி தான் கேட்குறாங்க. ஏன்னா டெய்லி டிஃபன் கேட்கும் நம்ம என்ன பண்ணுறோம், ஃப்ரிட்ஜ்லேருந்து வச்சு தான் டெய்லி எடுத்து கொடுத்துட்ருக்கோம். இது ஒரு நாள் 2 நாள் பரவாயில்ல. ஒரு வாரம் எல்லாம் போகும்போது ரொம்ப கஷ்டம். அது மாவு அந்த புளிச்சு அது அந்த தன்மையை மாறி அது விஷத்தன்மை தான் வரும். அதில் எல்லா வேலையும் நடக்கிறது, அங்கேயும் நடக்குது. அதை நம்ம குறைக்க தான் பார்க்கணும் மக்களே. நம்ம தான் அதை பெரியவங்க தான் அதை எடுத்து ஒன்றுன்னா நம்ம அதை மாற்றணும். ஏன்னா பழைய காலத்து நடைமுறை நம்ம அதை கொண்டு வரணும். ஏன்னா பழைய காலத்தில் அப்படி வாழ்ந்தாங்க. அந்த அதுக்கு ஏற்ற மாதிரி ஆரோக்கியங்களும் இருந்து. இப்போ அப்படி இல்லை. நோய் எதிர்ப்பு ரொம்ப கம்மியாயிடுச்சு. பழைய கஞ்சல் இப்போ நம்ம பிள்ளைகள்கிட்ட காட்டுறதே இல்லை. ஜலி பிடிச்சிரும் அது பிடிச்சிருன்னு சொல்லி அதுக்கு நம்ம ஒதுக்கிடுறோம். நம்ம தான் அந்த பழையதை சாப்பிட்டு வர பிள்ளைங்களுக்கு அது கொடுத்து பழக்க மாட்டேங்கிறோம். அதில் பிள்ளைங்களுக்கு கொடுத்து பழக்கணும். அப்பந்தான் அதோடுக்கு அந்த ஆரோக்கியங்களுக்கு கிடைக்கும். பழைய விஷயங்கள் நம்ம சொல்லணும். இப்படி அது கிழங்கெல்லாம் இப்போ தின்னவே மாட்டேங்குது. பிள்ளைங்களுக்கு கிழங்கு தின்ன மாட்டேங்குது. அவல் கொடுத்தா தின்ன மாட்டேங்குது. எல்லா இடத்துலையும் தான் நடக்குது. நம்ம வீட்டில் மட்டும் எல்லா வீட்லையும் நடக்குது. அவல் சாப்பிட மாட்டேங்குது. இந்த தோசை இட்லி தான் சாப்பிடுதுங்க. பூரி அந்த காலத்துல புட்டு அப்படி நல்ல நல்ல விஷயங்கள் இருந்தது. இப்போ அந்த புட்டு கூட தின்ன மாட்டேங்குது. தோசை இட்லி பூரி மேகி இதுதான் இப்போ எல்லாத்துக்கும். நம்ம அந்த பழக்கத்தை மாற்றணும் மக்களே. மாற்றினாதான் அது அவங்க சின்ன பிள்ளைங்களுக்கு ஹெல்த் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். அதனால நான் சொல்ல வர்றது என்னன்னா, நம்ம மாவு அரைக்கிறோம். அது ஒரு நாள் 2 நாள்ல யூஸ் பண்ணிடுங்க. ஒரு வாரம்லாம் வைக்காதீங்க. அது ரொம்ப அதுவும் வச்சா கூட நீங்க பெரியவங்க வேணா சுட்டு சாப்பிடும். சின்ன பிள்ளைங்களுக்கு அதை கொடுக்காது. லைஃப் இப்போ ரொம்ப ஃபாஸ்டா போயிட்டு டக்கு டக்குன்னு கடையில் இந்த மாவு வாங்குறாங்க, ஊத்துறாங்க, அரைக்கிறாங்க. அதை நம்ம மாற்றணும் மக்களே. நம்ம அதுக்கு ஹெல்த்தியான உணவுகளை கொடுக்க ஆரம்பிக்கணும். ஒரு நாள் அவல் கொடுக்கலாம், தப்பு இல்லை. அவல் அப்படி பழக்கணும். அவல் கிழங்கெல்லாம் வாங்கி காயில கொடுக்கலாம், இல்லை. கிழங்கு அவல் பழைய கஞ்சிலாம் கொடுத்து பழக்கணும். ஏன்னா பழைய கஞ்சில தான் அவ்வளோ பயோப்ரோட்டீன்ஸ் இருக்கு. தயிர் இதெல்லாம் நம்ம இப்போ அவாய்ட் பண்ணிட்டு இருக்கோம்.
நிறைய விஷயங்கள் நம்ம மாற்ற வேண்டியிருக்கு மக்களே. அதனால தான் சொல்றேன், மக்களுக்கு இந்த பிள்ளைங்களுக்கு நீ கொடுக்கறது எப்பவும் அந்த தோசை அதை அப்படியே அது அப்படியே பழகிடுச்சு. அதுக்கு அதை மாற்றணும், நம்ம தான் மாற்றணும். டெய்லி அதை மாற்றி கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாற்றணும். அது சின்ன மடம் பிடிக்காதான் செய்யும், கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மாற்றணும். இந்த இந்த மாதிரி ராகி கொடுக்கலாம். நிறைய பழைய பழைய காலத்தில் யூஸ் பண்ண நிறைய விஷயங்கள் இருக்கு. ராகியோட தோசை சுட்டு கொடுக்கலாம். பழைய கஞ்சி கூட காலைல வைக்கலாம். பயறு கஞ்சி இருக்குல்ல, பயறு கஞ்சி வச்சு கொடுக்கலாம் ஒரு நாள். எப்போ அந்த தோசை இட்லி அதே நம்ம பழக்க ஆரம்பிக்கும். அதெல்லாம் நம்ம மாற்றி கொண்டு வரணும். ஏன்னா மாவல் நம்ம அந்த காலத்துல நம்ம என்ன பண்ணோம், வாரத்துல ஒரு நாள் மாசத்துல ஒரு நாள் தான் தோசை சாப்பிடுவோம். மற்ற நாள்லாம் இதுக்குதான் நம்ம சாப்பிட்டுட்டு நம்ம அந்த காலத்துல ஆரோக்கியம் இல்லையா, நல்லாதான் இருந்தோம். இப்ப உள்ள பிள்ளைங்களுக்கு நம்ம இதை கொடுத்து பழக்க வேண்டும் எல்லாருமே. ஸோ அதனாலதான் சொல்றேன், நம்ம தான் அதை மாற்றி கொண்டு வரணும் நமக்குள்ளே. இது ஒரு விழிப்புணர்வு இப்பதான் போடணும் ஒரு கொஞ்ச நாளா யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ அது இன்னைக்கு போடணும் முடிவெடுத்து போட்டேன். சரிங்களா? அதனால நம்ம பிள்ளைங்கள் நம்ம கொடுக்குற உணவுல தான் அதோட ஆரோக்கியங்கள் இருக்குது. இப்போ ஃபுல்லா எல்லாமே ஸ்வீட்ல தான் எல்லாமே போயிட்டு இருக்கு. எல்லா ஐட்டமும் ஸ்வீட் இருந்தால் மட்டும்தான் பிள்ளைங்க சாப்பிட்றாங்க. கசப்பு இருந்தால் சாப்பிட மாட்டேங்க. பாவக்காய் கொடுத்தா சாப்பிட மாட்டேங்கிறாங்க. முருங்கைக்காய் சாப்பிட மாட்டேங்கிறாங்க. கீரை சாப்பிட மாட்டேங்கிறாங்க. இப்போ உள்ள பிள்ளைங்க நம்ம அந்த காலத்துல எல்லாமே சாப்பிட்ட பழகம். வீட்டில் அதான் இருப்பமே சாப்பிடுவோம். இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கு எந்த கசப்பு தன்மை எது இருந்தாலும் சாப்பிட மாட்டாங்க. ஆனால் கசப்பு தன்மையில தான் அவ்வளோ சத்துமே அடங்கியிருக்கு. கீரை டேஸ்ட் இருக்காது, ஆனால் அதில் வந்து சத்து. டெய்லி சாப்பிட்டா நல்லது. முருங்கையும் டெய்லி முருங்கைக்காய் எடுக்கலாம், ஏதாவது ஒரு வகையில் எடுக்கலாம். ஒரு முருங்கையை எடுக்கலாம், இது கீரை எடுக்கலாம், இல்லை அந்த சாறை அப்படி அந்த கஷாயமாக குடிக்கலாம். ஏதாவது ஒன்று நம்ம டெய்லி பண்ணிக்கிட்டே இருக்கணும். முருங்கைக்காய் நல்ல அவ்வளோ நல்ல நன்மை இருக்கு. பாவக்காயும் அப்படிதான், வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக எடுத்துக்கிடுங்க. பாவக்காய் கசப்பு தன்மையாக இருந்தாலும் நல்லது. நெல்லிக்காய் அப்படிதான், டெய்லி எடுத்தாலும் நல்லது. நெல்லிக்காய் நம்ம எடுக்கவே மாட்டேங்கிறோம். எது நல்லதோ அந்த விஷயங்கள் நம்ம டெய்லி எடுக்க மாட்டேங்கிறோம். எது கெட்டதோ அதை தான் டெய்லி நம்ம அப்படி எடுத்துட்டு இருக்கோம். ஸோ அதை நம்ம மாற்றணும். பிள்ளைங்களுக்கு அதை மாற்றி கொடுக்கணும். அடுத்த தலைமுறைகள் இந்த உணவு மாற்றத்தினால அந்த சீரழிவு ஏற்படக்கூடாது. நம்ம அந்த பழைய அந்த உணவுகளையும் நம்ம அதை அப்படியே கொண்டு போயிடணும். இந்த மேகி இந்த மாதிரி புது புது ஐட்டங்கள் அதுக்கிட்ட பழக்கும் போது ஹெல்த் வைஸ் நம்ம ரொம்ப அடிபட்டு போவோம். அதனால இந்த பழைய உணவுகளை தான் நம்ம இனி அதுகளுக்கு சொல்லி அதை புரிய வச்சு அதுகளுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும். பழைய கஞ்சியெல்லாம் நல்லது, உடம்பு அவ்வளோ நல்லது. உடம்பு சூடெல்லாம் அழகா குறையும். அதனால இது சொல்லணும்னு ஒரு இது இருந்தது எனக்கு. இந்த இப்போ உள்ள உணவு முறையும் அப்படிதான் இருக்கு. நிறைய வெளியே போகும்போது நம்ம பழைய காலத்து சாப்பாடு மாதிரி எந்த உணவுமே இப்போ இல்லை. எல்லாத்துலேயும் ஆயில் மசாலாக்கள் தான் இருக்கு தவிர ஹெல்த்தான ஆகாரங்கள் இப்போ குறவு. அது நம்ம கீழே தான் செஞ்சு சாப்பிட்டாகணும், வெளியே எதிர்பார்த்து போக முடியாது. அதனால நம்ம தான் முயற்சி எடுத்து அதுகளுக்கு இப்போ என்ன தேவையோ அந்த மாதிரி ஐட்டங்களை கொடுக்கணும். அதுமாரி டெய்லி ப்ரோட்டீன்ஸ் உடம்புல இருக்க மாதிரி பார்த்துக்கிடுங்க. இல்லைங்க, டெய்லி ப்ரோட்டீன்ஸ் எல்லாருக்கும் தேவை, பெரியவங்களுக்கும் தேவை, குழந்தைகளுக்கும் தேவை. அது எந்தெந்த உணவுல கிடைக்குமோ அதுக்கு மாதிரி சாப்பிடுங்க. ஆரோக்கியமாக வாழுங்க மக்களே. இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். நன்றி. இன்னொரு வீடியோல